அப்படியே ஒவ்வொரு விஷயமா கொண்டு போயிட்டு ஒரு கட்டத்தில் சொல்றார், நம்ம வாழ்க்கையில அருள் மட்டும் இருந்தா பத்தாது, இவங்களுக்கெல்லாம் பொருள் கொடுக்க வேண்டாமா, முருகா முருகான்னு நினைக்கிறாங்க, அவங்ககிட்ட ஒருபோதும் பஞ்சம் வரக்கூடாது, பஞ்சத்தை ஒருபோதும் வாழ்க்கையில கொண்டு வந்துடாத, வறுமையை கொண்டு வந்துடாத அப்படிங்கிறதுக்காக மிடியென்றொரு பாவி வெளிப்படனேன்னு சாமி சொல்றாரு. மிடின்னு என்னன்னா வறுமை நடத்தணும், அந்த வறுமையை ஒருபோதும் அவங்ககிட்ட கொண்டு வந்துடாத, யார்கிட்டனா நம்ம கிட்ட முருகாடியார்கிட்ட கொண்டு வந்துடாதுன்னு ஒவ்வொரு பாட்டிலும் 51 பாட்டிலும் 51 விதமான தரிசனங்கள், 51 விதமான அற்புதமான ஒரு எழுச்சி. அதாவது எப்பவுமே அருளாளர்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது அவங்க யோசிச்சு எழுதுறதே கிடையாது. யோசிச்சு எழுதுனா அது அற்புதமா அப்படியெல்லாம் வராது. அருணகிரிநாதர் ஒரு அற்புதமான உன்னத நிலைக்கு போகிறார். தன்னுடைய உடல் மனம் உயிரையும் தாண்டி ஒரு இடத்துல போய் நிற்கிறார். அந்த இடத்துல நிற்கும் போது அவர் பார்க்கக்கூடிய தரிசனங்கள் அடுத்தடுத்து அப்படியே கொட்டுறார். அப்படி கொட்டி நமக்கு கிடைச்ச அற்புதமான தங்கம் தான் கந்தர் அனுபூதி. அதுக்கப்புறம் ஒரு நிறைவான பகுதிக்கு வரும்போது ஒரு சில உன்னதமான பாடல்களை கொடுக்கிறார். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் முருகா, உன்னை தவிர வேற எல்லாம் சிந்திக்கக்கூடிய இந்த மனதை இனியாவது தடுத்து நிறுத்து, சிந்தாகுலமானவை தீர்த்தனையாள் கந்தா முருகா கதிர்வேலவனே, உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. வேதம் சொன்னால் மனசு அடங்கும், வேதம் எனக்கு சொல்ல தெரியாது, அதனால வேதத்தினுடைய பொருளா இருக்கக்கூடிய உன்னோட பேரை சொல்றேன், குமரா உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனேங்கிறார். அதுக்கப்புறம் நிறைவாக ஒரு அற்புதமான தத்துவத்தை உணர்த்தினார். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர்.